ஒரு வாலிபன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு இப்போல்லாம் ரொம்ப கோபம் வருது, என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்தா ஆணியவும் சுத்தியிலையும் வச்சுக்கோ, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஆணியாக கதவுல அடி அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி கதவுல கோபம் வரும்போதெல்லாம் ஆணிகளை அடிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், அப்பா இன்றைக்கி நான் 9 ஆணிகள் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்த நாள் 5 முறை தான் கோபம் வந்துச்சு, அதனால் 5 ஆணிகள் தான்ப்பா அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக இன்றைக்கி எனக்கு எந்த கோபமுமே வரல, ஆணிகள் எதுவுமே நான் அடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, கோபம் வராத போதெல்லாம் அடித்த ஆணிகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் 45 ஆணி அடிச்சிருக்கேன்ப்பா, 45 நாளில் 45 ஆணியை நான் பிடுங்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆணியை பிடுங்கிட்டேன் ஆனால் அந்த ஓட்டைகள் அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கோபம் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் காணாமல் போயிடணும், ஆனால் காயப்படுத்தின வார்த்தைகளை யாராலையும் மறைய பண்ண முடியாது.